கவுதி குழு இஸ்ரேல் மீது புதிய ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவது சாத்தியம், இஸ்ரேல் சுட்டிக்காட்டு. அமெரிக்காவை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்திய கும்பலுடன் சமரசம், மெக்சிகன் ஜனாதிபதி கேள்வி. சிரியாவிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் இஸ்ரேலின் வடக்கு எல்லைக்கு விஜயம். முன்னாள் வங்கதேச பிரதமர் கலீதா ஜியா மீண்டும் பிரதமராக பதவியேற்க வேண்டும், தலைநகர் டாக்காவில் பேரணி. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். நேற்றிரவு மத்திய இஸ்ரேல் மீது புதிய ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதற்கு ஏமனின் கவுதி குழு பொறுப்பேற்றுள்ளது. இது பென்குரியன் விமான நிலையத்தை இலக்காக கொண்டது என்று கூறியுள்ளது. மத்திய இஸ்ரேலில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு ராணுவ நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம் என்று கவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சரியா கவுதி நடத்தும் அல்மசீரா தொலைக்காட்சி ஒளிபரப்பிய ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை குழு தனது தாக்குதலை தொடரும் என்று சரியா கூறினார். பென்குரியன் விமான நிலையத்திற்கு இஸ்ரேலிய விமான போக்குவரத்தை நாங்கள் தொடர்ந்து தடை செய்வோம் என்று கவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஏமனில் கவுதி படைகள் மத்திய இஸ்ரேலை நோக்கி ஏவிய ஏவுகணை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சனாவில் உள்ள சனா விமான நிலையத்தில் இஸ்ரேலிய விமானப்படைகள் வான்வெளி தாக்குதலை நடத்தி விமான நிலைய ஓடுபாதை வசதிகள் மற்றும் கடைசி பயணிகள் விமானத்தையும் அளித்தது. காசாவில் நடந்து வரும் இஸ்ரேல் கமாஸ் மோதலுக்கு மத்தியில் பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையை காட்டு வடக்கு ஏமனின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் கவுதி குழு நவம்பர் 2023 முதல் இஸ்ரேலை குறிவைத்து வருகின்றது. ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை தடுக்க ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவது சாத்தியம் மற்றும் அவசியம் என்று உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புவதாக பெயர் குறிப்பிடாத இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வைநெட் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க இஸ்ரேல் அனுமதிக்காது என்று அதிகாரிகள் கூறியதாக அறிக்கை மேற்கோளிட்டுள்ளது. இஸ்ரேல் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் தயாராகி வருவதாகவும் கூறினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான எந்த அணுசக்தி ஒப்பந்தமும் நல்லதாக கருதப்படாது என்று அதிகாரிகள் கூறினர். தெஹ்ரானதன் அணுசக்தி திட்டத்தை கைவிடாவிட்டால் அது ஈரானின் மூலோபாய கோட்பாட்டின் மையமாக அவர்கள் விவரித்தனர். இந்த நிலையில் ஓமானின் அரசு நடத்தும் செய்தித்தாள் ஓமான் டெய்லிக்கு அளித்த பேட்டியில் அமைதியான நோக்கங்களுக்காக யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான தனது நாட்டின் உரிமையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷக்கியன் ஆதரித்தார். சர்வதேச சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் செறிவூட்டலை நிறுத்தப் போவதில்லை என்று கூறினார். சர்வதேச சட்டங்கள் நியாயமான மற்றும் நியாயமான நிபந்தனைகளின் கீழ் எந்தவொரு நாடும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான அறிவியல் மற்றும் சிறப்பு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தியை பயன்படுத்துவதன் மூலம் அடையவும் முடியும் என்று அவர் கூறியதாக ஓமான் டெய்லி தெரிவித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை வாங்கவே முடியவில்லை என்றும் மாறாக மருத்துவம், எரிசக்தி மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் செறிவூட்டப்படுவதன் மூலம் பயனடையவே விரும்புகின்றது என்றும் பெஷக்கியன் வலியுறுத்தியதாக அந்த செய்தித்தாள் மேலும் கூறியது. ஜோர்தான் அரசு மற்றும் சிரியா இடையேயான இயல்பு நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் சிரியாவிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் தமாஸ் பராக் மற்றும் மத்திய கிழக்கிற்கான துணை ஜனாதிபதி தூதர் மோர்கன் ஒர்டகஸ் அடுத்த வாரம் இஸ்ரேலின் வடக்கெல்லைக்கு வருகை தருவார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்கவும் எல்லைப் பகுதியில் மோதலை தடுக்கவும் இஸ்ரேலும் சிரியாவும் முதல் அறியப்பட்ட நேரடி பேச்சுவார்த்தைகளில் பல சுற்றுக்களை நடத்தின. அமெரிக்க தூதர்களின் வருகை ஜூன் 4ஆம் தேதி தெற்கு லெபனானின் நகோராவில் திட்டமிடப்பட்டுள்ள இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை மேற்பார்வையிடும் குழுவின் கூட்டத்துடன் ஒத்துப்போகும் என்று காணொலி பொறுப்பாளர் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் இஸ்ரேல், லெபனான், அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று அறிக்கை கூறுகிறது. மேலும் ஒப்பந்தத்தின் தொடர்ச்சி மற்றும் எல்லைப் பகுதியில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான இருப்பு குறித்து கட்சிகள் விவாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வங்கதேசத்தில் புதிய இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய அரசாங்கம் போலீசாரை களமிறக்கியதைத் தொடர்ந்து சுமார் 200 பேர் இறந்தனர். இதனால் வன்முறை தீவிரமான நிலையில் அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதனையடுத்து அங்கு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால ஆட்சி நடந்து வருகிறது. இந்த நிலையில் வங்கதேசத்தில் பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் கலீதா ஜியா
மீண்டும் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என அவருடைய ஆதரவாளர்கள் நேற்று பெரும் பேரணி நடத்தினர். தலைநகர் டாக்காவில் சாலையில் குவிந்த அவர்கள் கட்சி கொடிகளை ஏந்தியும் பதாதைகளை சுமந்தபடியும் சென்றனர். இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்திய ஒரு கும்பலின் உறுப்பினரான டமாசோ லோபஸ் சிரனாவுடன் அமெரிக்க அரசாங்கம் வாத ஒப்பந்தங்களை முறியடித்ததற்காக மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பினார். தினசரி காலை செய்தியாளர் சந்திப்பில் ஷின்பாம் வெளிப்படையான முரண்பாடு குறித்தும் பேசினார் மற்றும் விளக்கம் கோரினார். அமெரிக்க அரசாங்கம் சமீபத்தில் சில ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமைப்புகளை பயங்கரவாதிகள் என்று அழைக்கும் ஆணையை வெளியிட்டது. அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் கூறியுள்ளனர் என்று அவர் கூறினார். இந்த வழக்குகளில் ஏன் ஒப்பந்தங்கள் எட்டப்படுகின்றன என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். அமெரிக்க அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு எஸ்மினி லைக் என்ற டமோசோ லோபஸ் சிரனாவுடன் ஒரு மனு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். மெக்சிகன் ஊடகங்களின்படி சினலோவோ கார்டெல்லுக்குள் முன்னாள் உயர் பதவியில் இருந்த நபராக அவர் கருதப்படுகிறார். பிப்ரவரியில் அமெரிக்கா பல சர்வதேச கும்பல் மற்றும் நாடு கடந்த அமைப்புகளுடன் சேர்ந்து சினலோவோ கார்டெல்லை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதிகள் என்று நியமித்துள்ளது. கோக்கையின், மெத்தம்பெட்டமைன் மற்றும் கெரோயின் கடத்தல் குற்றச்சாட்டில் லோபஸ் சிரனோ 2017 கைது செய்யப்பட்டார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான புதிய குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கடந்த ஆண்டு மீண்டும் கைது செய்யப்பட்டார். பிலிப்பைன்ஸ் அதிபர் பிரடிடாண்ட் ட்ரோமுவால்டிஸ் மார்கோஸ் வெளியுறவு துணை செயலாளர் மா தெரசா லாசோரோவை புதிய வெளியுறவு செயலாளராக தேர்ந்தெடுத்துள்ளதாக அந்த நாட்டின் நிர்வாக செயலாளர் லூகாஸ் பெர்சமின் தெரிவித்துள்ளார். அனுபவம் வாய்ந்த தொழில் ராஜதந்திரி லாசரோ 66 வெளியுறவு செயலாளர் என்ரிக் மெனலோவை மாற்றுவார். அவர் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நாட்டின் நிரந்தர பிரதிநிதியாக இருப்பார் என்று பெர்சமின் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மார்கோஸ் குழுவை மறுசீரமைக்க தொடர்ச்சியான மறுசீரமைப்பின் மத்தியில் மார்கோஸ் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டு அமைச்சரவை உறுப்பினர்களில் மெனலோவும் ஒருவர். வியாழக்கிழமை பிலிப்பைன்ஸ் தேசிய காவல்துறையின் அடுத்த தலைவராக மேஜர் ஜெனரல் நிக்கோலஸ் டோரே 3 தேர்ந்தெடுக்கப்பட்டார். நைஜீரியாவின் வடமத்திய மாநிலமான நைஜரில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தில் குறைந்தது 21 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 10 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர். கடந்த புதன்கிழமை இரவு பெய்த கனமழையால் மோக்வா பகுதியில் பரவலான அழிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 3 பேர் மீட்கப்பட்டதாக நைஜர் மாநில அவசர நிலை மேலாண்மை அமைப்பின் தலைவர் இப்ராஹிம் குசைனி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் நீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டன. சில வீடுகளில் இன்னும் குடியிருப்பாளர்கள் உள்ளனர். காணாமல் போன 10 பேரை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் இந்த ஆண்டு நாடு முழுவதும் வெள்ளத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக தேசிய அவசர நிலை மேலாண்மை அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ஷூபைதா உமர் தெரிவித்தார். வெள்ள தயார் நிலை குறித்து தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் போது பேசிய உமர் ஆற்று பகுதிகளில் வடிகால் அமைப்புகள், அணைகள் மற்றும் வெள்ளத்தை தாங்கும் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யுமாறு அனைத்து மட்ட அரசாங்கங்களையும் வலியுறுத்தினார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.